மஸ்தானி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பாஜிராவை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்க, அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்ல, மஸ்தானி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் பாஜிராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, வேண்டாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அப்படின்னு சொல்ல, அது தெரியும் அப்படின்னு சொல்றா. மனதளவுல நாங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம், இனி அவரோட தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவும் ராணியும் இந்த முடிவு எல்லாமே உன்னுடையது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மஸ்தானி யாருன்னா ராஜா ஹிந்துவும் ராணி முஸ்லிமுமா இருக்காங்க. பாஜிராவ் ஹிந்துவா இருக்கும் போது நீ அங்க போனா மகிழ்ச்சியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, என்னோட காதல் சக்தியால நான் இருக்கக்கூடிய இடத்தை மகிழ்ச்சியா மாத்த முடியும் அப்படின்னு மஸ்தானி சொல்லிடுறாங்க அவங்க கிட்ட. இந்த போர்ல ஜெயிச்சு தன்னுடைய சொந்த ராஜ்யத்துக்கு திரும்பக்கூடிய பாஜிராவுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறாங்க அவருடைய பொண்டாட்டி காசி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் அவருடைய ராஜ்யத்துக்கு வர்றதுனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அவருடைய முதல் மனைவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புருஷனை பார்த்ததுனால பாஜிராவை பார்த்து காசி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கா. பாஜிராவுக்கு போர் உடைகளை களையிற காசிபாய் அந்த பாஜிராவ் கிட்ட இருந்து கத்தி காணா அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறா. எங்க என் சக்காலத்தி காணால, இனிமேட்டு நடுவுல என் சக்காலத்தி வரவே மாட்டாளே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. இத பார்த்து பாஜிராவ் முழிக்க, உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியாம காசி அந்த கத்திய காணோன்னு ரொம்பவும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. அடுத்ததா புந்தில்கண்ட் அதாவது ராஜ்புட் சமஸ்தானத்திலிருந்து பரிசு பொருட்கள் நிறைய வருது. அப்படி பரிசு பொருட்கள் நிறைய வர்றத பார்த்த பாஜிராவோட அம்மாவும் பாஜிராவோட தம்பியும் மகிழ்ச்சியா இருக்காங்க. நிறைய வருது அப்படின்னு சந்தோஷப்பட, அந்த டைம்ல ஒரு பல்லாக்கு ஒண்ணு உள்ள வருது. இந்த பல்லாக்கு வந்ததை பார்த்து யார் இங்க வந்திருக்கா அப்படின்னு பாஜிராவோட அம்மா பார்க்க, அதுல இருந்து வர்றது நம்ம மஸ்தானி தான். மஸ்தானிய பார்த்தோன்னே உங்க சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த பொருட்களை பார்த்து நாங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கோம் அப்படின்னு அந்த பாஜிராவோட அம்மா சொல்ல, மஸ்தானி என்ன சொல்றானா, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் லவ் பண்றோம், அதனாலதான் இங்க வாழ்றதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே ஷாக் ஆகிறா. ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அதை ஏத்துக்காம நம்ம மஸ்தானிய நடனமாட பெண்களோட சேர்ந்து தங்க வைக்கிறாங்க. நம்ம பாஜிராவ் நிறைய போர்கள்ல வெற்றி பெறக்கூடிய சமயத்துல அவருக்கு பரிசா கொடுக்க சனிவார் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டையோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா முழுக்க முழுக்க கண்ணாடியால நிறைய இடங்கள்ல பிரதிபலிக்கிறது மாதிரி வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடிகள் எல்லாம் ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த சனிவாரோடைய நடு மையத்துல நிக்கும் போது அங்க யார் நிக்கிறா என்ன பண்றா அப்படிங்கிறத காசிபாய் ரூம்ல இருந்து பாக்குறது மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத பார்த்து வியந்து போறாப்புல பாஜிராவ். இப்படி பாஜிராவ் நிறைய வெற்றிகளை பெற்றதுனால அன்னைக்கு நைட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா வேற யாருமே இல்ல, நம்ம மஸ்தானி தான். மஸ்தானியோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்பா வேற லெவல்ல இருந்தது. பாஜிராவ் அம்மா கிட்ட மஸ்தானி எங்களுடைய காதலையும் உறவையும் ஏற்றுக்கங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பாஜிராவ் அம்மா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பரிசு ஒண்ணு கொடுக்கறாங்க. அது என்ன பரிசு அப்படின்னா அந்த தாம்பலத்துல உள்ள நாட்டியம் ஆடுற சலங்க இருக்கும். இந்த பரிசை கொடுத்து சத்ரபதி முன்னாடி போய் நீ சட்டாராவுல நாட்டியம் ஆட போற அப்படின்னு சொல்ல, நம்ம மஸ்தானி என்னுடைய காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மஸ்தானியோட அத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறதுனால என் பையனை வளர்ச்சிடலாம்னு நினைக்காத, உன்னோட பேரழகி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மஸ்தானி ஒரே போடா போடுறான். நான் சின்ன பிள்ளையில இருந்தே அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்ன பார்த்து ஒரு வயசான நீங்களே பொறாமப்படும் போது ரொம்பவும் பெருமையா இருக்கு. என்னுடைய காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு பாஜிராவ் மஸ்தானிய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தம்பிக்காரன் வந்து சட்டாராவுக்கு போகணும், சத்ரபதி வர சொல்றாரு, உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பாஜிராவுக்கு பயங்கர கடுப்பு வருது. நாளைக்கு போலான என்ன அவசரம் அப்படின்னு கேட்க, உடனே வர சொன்னாரு சத்ரபதி அப்படின்னு தம்பி சொல்ல கொஞ்சம் கோபமே அடைகிறாரு. சரி சத்ரபதிய பார்த்துட்டு வந்து மஸ்தானிய பார்த்துக்கலாம் அப்படின்னு பாஜிராவ் இங்கிருந்து சட்டாராவுக்கு போறாப்புல.
பாஜிராவ் சத்ரபதியை பார்க்க சத்ரபதி ஆப்கானிஸ்தான் இரும்புல செஞ்ச ஒரு வாள் அப்படின்னு சொல்லி ஒரு வாளை பரிசு கொடுக்கறாப்ல. இந்த வாளை வச்சு நான் டெல்லி சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு புடிச்சு தரேன் அப்படின்னு சொல்ல மந்திரி அது சுலபமான காரியம் இல்ல, தெற்குல நமக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதை சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் டெல்லியை நோக்கி போகணும் அப்படின்னு மந்திரி சொல்ல அது சரியான தகவல் தான் அப்படின்னு சத்ரபதி அதை உறுதி செய்யறாப்புல. கொஞ்சம் பொறுமையாயிரு, டெல்லிய போர் தொடுக்கிறதுக்கான நேரம் வரும்போது அதை நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி அங்கிருந்து போக இந்த மந்திரி பஜிராவ் கிட்ட இந்த வாளை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் வராது, இப்போ உரையிலே வை அப்படின்னு சொல்ல அவருடைய கழுத்திலே நேரா தூக்கி வச்சிடறாரு. உங்க கழுத்துல இருக்க முத்து மாலையை விட உங்க கழுத்து மென்மையானது, அதனால அசையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாளை எடுத்துட்டு பாஜிராவ் போகும்போது அந்த முத்து மாலை மட்டும் அப்படியே தனியா சரிஞ்சு விழுகுது. சத்ரபதி சபையில நாட்டியமாட வந்த மஸ்தானி என்னால நாட்டியம் ஆட முடியாது, ஏன்னா நான் புந்தல்கண்டின் இளவரசி அப்படின்னு சொல்ல உன்னுடைய வீரத்தை கண்டு நான் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து போ சொல்றாரு. அதே சமயம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க மஸ்தானி சத்ரபதி கிட்டயே நேரடியா பஜிராவ் வேணும்னு கேட்க இந்த சாம்ராஜ்யத்தையோட ஆணிவேரை கேட்கிற நீ கேட்டதுனால உன்னுடைய உயிர் கூட போயிரும் அப்படின்னு சொல்ல இதுக்காக நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன், என்னோட உயிர் வேணாலும் ஏத்துக்கங்க, காதலுடைய புனிதம் உங்களுக்கு அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறா மஸ்தானி. கோபம் வந்த பஜிராவ் கொற்ற மலைய கூட பொருட்படுத்தாம தான் கையில இருந்த நவகிரக மோதிரத்தை கொடுத்து மஸ்தானி தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வர்றான் போட்டுல. அந்த நேரத்துல மஸ்தானியோட தோழி இங்கிருந்து போயிடலாம், நமக்கு என்ன தலைவிதியா, இவ்வளவு கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்ல என்னுடைய காதல் சக்தி வாய்ந்தது, என்னுடைய காதல் அவரை கொண்டு வந்து என்னகிட்ட சேர்க்கும் அப்படின்னு சொன்ன உடனே பஜிராவ் அங்க வர்றாப்புல. உன்னுடைய காதல் படியே நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பிரம்மாண்ட அரசபையில் என்னை கேட்டாய் பார் மஸ்தானி, அதனால்தான் நான் உன்னை காண வந்திருக்கிறேன் என்று சொல்ல மஸ்தானி பக்கத்துல போறா. பக்கத்துல போகும்போது பாஜிராவ் அங்கேயே தடுத்து நிறுத்தி ஏன் இப்படி செய்கிறாய், எனக்கு திருமணம் ஏற்கனவே ஆகிவிட்டது, உனக்கு முதல் மனைவி அந்தஸ்தை என்னால் கொடுக்க முடியாது, ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய் என்று பஜிராவ் சொல்ல மஸ்தானி அதற்கு காரணம் என்னுடைய காதல் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம பாஜிராவ் என் பெயரை உன் பெயருடன் சேர்ப்பதால் உனக்கு களங்கம் மட்டும்தான் ஏற்படுமே தவிர வேறு எதுவும் மிஞ்சாது அப்படின்னு சொல்ல என் காதலுக்காக அதையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மஸ்தானி சொல்றா. இது எல்லாத்தையும் கேட்ட பஜிராவ் உடனே கூட்டிட்டு போய் அந்த கொற்ற மலையின் சாட்சியா சொல்றேன், நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், இந்த உலகம் இன்று முதல் நம்மை ஒன்றாக அறியட்டும் என்று சொல்லி பஜிராவ் மஸ்தானி அப்படின்னு சொல்றார். பாஜிராவோடைய அம்மா அந்த நவகிரக மோதிரத்தை மீட்டு வந்து உனக்காக 2 முறை இந்த மோதிரத்தை மீட்டு கொடுத்திருக்கிறோம், சற்று கவனமாக இரு என்று எச்சரித்து சொல்லி சற்று கோபத்துடன் அங்கிருந்து எச்சரித்து சென்று விடுகிறார். தெற்கிலிருந்து மராட்டிய சாம்ராஜ்யத்தின் மீது போர் புரிய நிஜாம் படை வந்து